தாமிரபரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சும்மான்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது எத்தனை விளக்கத்தையும் விவரத்தையும் கொடுக்குன்னு கொஞ்சம் பார்ப்போமா? சும்மா இதை கொஞ்சம் கேட்டு பாருங்கள், நிச்சயம் நீங்களும் அசந்து போவீங்க. சும்மான்னு சொல்லுவோம் தமிழின் சிறப்பை. அடிக்கடி நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தை தான் இந்த சும்மா. அது சரி, சும்மா என்றால் என்ன? பேச்சு வழக்கு சொல்லாக இருந்தாலும், சும்மா என்கின்ற சொல் பேச்சு வழக்கு சொல்லாக இருந்தாலும் தமிழ் மொழியில் உள்வாங்கப்பட்டுள்ள இந்த வார்த்தை தான் சும்மா. இந்த சும்மா என்கின்ற இந்த வார்த்தைக்கு மட்டுமே தமிழில் 15க்கும் மேற்பட்ட அர்த்தங்கள் உண்டு என்றால் பாருங்களேன். வேறு மொழியில் இல்லாத சிறப்பினை நாம் அடிக்கடி கூறும் இந்த சும்மா என்ற வார்த்தை அழகாக எடுத்து காட்டுகிறது. வீட்டில் சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்ணுச்சுன்னா, குறும்பு பண்ணுச்சுன்னா, கொஞ்சம் சும்மா இருடா அப்படின்னா என்ன அர்த்தம்? அமைதியாக இரு என்று பொருள் கொள்ளும். வீட்டுக்கு வந்தவங்கள கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன், சும்மா இருந்துட்டு போங்களேன் அப்படிமோ. அப்போ களைப்பாரி விட்டு செல்லுங்கள் என்று பொருள் கொள்ளும். அவரை பற்றி சும்மா சொல்லக்கூடாதுப்பா, அவர் பெருமையை சும்மா சொல்லக்கூடாதுப்பா, அவர் அருமையை சும்மா சொல்லக்கூடாதுன்னா, அருமை பெருமைகளை உயர்த்தி சொல்வதாக இந்த சும்மா என்ற வார்த்தை பொருள் கொள்ளும். இது என்ன சும்மா கிடைக்குன்னு நினச்சியா? சிலர்கிட்ட சொல்லுவான், இது என்ன சும்மா கிடைக்குன்னு நினச்சியா? இலவசமாக என்று பொருள் கொள்ளும். சும்மா கதை விடாதப்பா, நண்பர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது சும்மா கதை விடாத, பொய் கூறாதே என்று பொருள்படும். சிலர் சொல்லுவான், இந்த பொருள் என் வீட்டில் சும்மா தான் இருக்குது, நீ வேண்டுமானா எடுத்துகிட்டு போ, உபயோகமற்று என்று பொருள் கொள்ளும். சும்மா கிண்டால் பண்ணாதப்பா அந்த பையனை, அடிக்கடி என்று பொருள் சொல்லும். இவன் இப்படி தான் சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும் அப்படிமா. எப்போதும் என்று பொருள் கொள்ளும். ஒன்றுமில்லை, சும்மாத்தான் சொல்கிறேன், தற்செயலாகத்தான் சொல்கிறேன் என்று பொருள் கொள்ளும். இந்த பெட்டியில் வேறு எதுவும் இல்லை, சும்மா தான் இருக்கிறது, காலியாகத்தான் இருக்கிறது என்று பொருள் கொள்ளும். சொன்னதே சும்மா சொல்லாத, மறுபடியும் என்று பொருள் கொள்ளும். ஒரு வீட்டுக்கு போகின்ற பொழுது ஒன்றுமில்லாமல் சும்மா போகக்கூடாது என்போம். வெறுங்கையோடு போகக்கூடாது என்று பொருள் கொள்ளும். சும்மா தான் இருக்கிறேன், வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறேன் என்று பொருள் கொள்ளும். அவன் சும்மா ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான் அப்படிமோ, வெட்டியாக பேசிக்கொண்டே இருப்பான். எல்லாம் சும்மா தான் சொன்னேன், விளையாட்டிற்காக சொன்னேன் என்று பொருள் கொள்ளும். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இந்த சும்மா என்கின்ற ஒரு சொல் நாம் பயன்படுத்தும் இடத்திற்கு ஏற்றபடியும் தொடரும் சொற்களுக்கு ஏற்றபடியும் விதவிதமான அர்த்தங்களை இங்கே கொடுக்கிறது என்றால் அது சும்மா இல்லைங்க. உலகத்தில் தோன்றிய பல மொழிகள் அழிந்து இருந்த இடமே தெரியாமல் போயிருக்கின்றன. ஆனால் தமிழ் மட்டும் இன்றளவும் பேச்சிலும் எழுத்திலும் நீடித்து நிலைத்து தன்னையும் தன்னை சார்ந்த இனத்தையும் பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்றால் இது போன்ற தமிழ் வார்த்தைகள் தமிழில் நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது என்பதன் பொருள் புரிந்து கொள்ளலாம். எனவே இதை சும்மா படிக்காதீங்க, சும்மா கேட்காதீங்க, அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் சும்மா பகிருங்களேன். நாளும் நன்றிகளுடன்.